இந்த திமுக சமூக நீதி, சமத்துவம், சகோதரத்துவம் அப்படின்னு பேசி அவங்க மக்களை முட்டாளாகவும் அவங்க கட்சிக்காரங்களை கொத்தடிமையாக தான் வச்சுருக்கு. ஏன்னா நேற்று இந்த பள்ளி மாணவர்களுக்கு கொடுக்குற இலவச பஸ் பாஸ் பேருந்து அட்டை இருக்குல்ல, அதை பார்க்குறப்ப ஒரு பக்கம் ஸ்டாலின் படம் போட்டிருக்கு. ஸ்டாலினாவது நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், அதனால் அவர் படம் போட்டிருக்காங்க. அவருக்கு கீழே குட்டியாக உதயநிதி படம் போட்டிருக்காங்க. உதயநிதி படம் எதுக்கு போட்டிருக்காங்க? அவருடைய பையன் அப்படிங்கிறதுக்காக போட்டிருக்காங்களா, இல்லை அவர் துணை முதல்வர்னு போடணுங்கிறதுக்கு அவசியம் என்ன இருக்குது? ஒரு தலைவர் அப்படின்னா இப்போ முதலமைச்சர் அப்படிங்கிறதுக்காக நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் அப்படிங்கிறதுக்காக ஐயா ஸ்டாலின் படம் போட்டிருக்கோம், கரெக்டு. உதயநிதி படம் எதுக்காக போட வேண்டியது இருக்குது? இதெல்லாம் ஒரு விளம்பரம் தான், சுய விளம்பரம் தான் பண்ணுறாங்க. நேற்று எங்கள் ஊரில் பொங்கல் நிகழ்ச்சிக்கு ஒரு அரசு பள்ளியில் பொங்கல் விழா நடத்தியிருக்காங்க போல். ஏதோ திமுககாரங்க உதவி பண்ணியிருக்காங்க, அதனால் நிகழ்ச்சி நடத்தியிருக்காங்க. ஆனால் அங்கே அந்த கோயில் அந்த பள்ளிக்கூடத்தில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வெறும் திமுக கொடியாக ஊண்டியிருக்கிறாங்க. அதாவது அரசு நிகழ்ச்சி என்னது எது, அதாவது அரசு நிகழ்ச்சி எது, அரசியல் நிகழ்ச்சி எதுன்னு தெரியாமலே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி தான் 3000 ரூபா பணம் கொடுக்குறப்ப ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஆலந்தூர் தொகுதியில் ஃபுல்லாக அவர் என்னமோ அவருடைய கட்சியிலேருந்து அந்த நிதி கொடுக்குற மாதிரி எங்கே பார்த்தாலும் திமுக கொடி தான் வச்சுருந்தாங்க. ஏன்னா இது ஒரு இப்போ பாரதிய ஜனதா கட்சி எடுத்துக்கோங்க, நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகம் வர்றப்பையாக இருக்கட்டும், அமித்ஷா அவர்கள் தமிழகம் வர்றப்பையாக இருக்கட்டும், பார்த்தீங்கன்னா அரசு நிகழ்ச்சின்னா அங்கே உள்ள கட்சிக்கு எந்த அனுமதியுமே இருக்காது. வெளியில் அவன் வர்ற வழியில் வந்து வரவேற்கிறதுக்காக கட்சி சார்பாக கொடிமரம் ஊண்டி இருப்பாங்க, அந்த இதெல்லாம் செஞ்சுருப்பாங்க. ஆனால் அங்கே உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. இது மாதிரி திமுக ஆனால் அப்படி இல்லை. திமுக வந்து எல்லா இடத்துலையும் கட்சியையும் அவங்களையும் தான் முன்னிலைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதே தான் மாநிலத்தில் எப்படி தலைமை நடக்குதோ அதே மாதிரி தான் மாவட்டத்தில் நடக்குது. இப்போ இங்கே திண்டுக்கல் மாவட்டத்தை எடுத்துக்கோங்க. திண்டுக்கல் மாவட்டத்தில் ஐயா பெரியசாமி அவர் இருக்கார். அவர் வந்து எங்கள் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார். அவருடைய பையன் பழனியில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார். இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர்த்தையும் தாண்டி இங்கே யாருனாலையும் அரசியலை பண்ண முடியாது. திமுக காரங்களேவும் ஆண்டாண்டு காலம் அந்த திமுகவில் இருக்கிறவங்களே பார்த்தீங்கன்னா இன்னும் போஸ்ட் ஒட்டிக்கிட்டும் கொடி பிடிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ ஐயா பெரியசாமி அவர்கள் எம்எல்ஏவாக இருக்கார். அவரோட இப்போ மகன் செந்தில்குமார் அவர்களை பழனி எம்எல்ஏவாக கொண்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் அவருடைய பேரன் ஆதவன் அவர்களை கட்சி உள்ளே கொண்டு வந்துட்டுருக்காங்க. இப்படி இவங்க ஒரு குடும்ப அரசியல் தான் பண்ணுறாங்களே தவிர மக்களோட நலனில் அக்கறையே இல்லை.